ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சீக்கிரமே உங்களை வந்து சேரும். உலகமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஃபேஸ்புக்கை பற்றி நான் எழுதுகிற கவிதையை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 20 முதல் 60 வரை அறியாத ஆட்கள் இல்லை உன்னை. பக்கங்கள் முடியாத போதிலும் பலவற்றை பகிர்ந்து கொண்டே இருக்கிறாய். முகநூலாக இருந்தாலும் முகம் தெரியாமல் இருப்பவர்கள் அதிகம் இங்கு. முன்னுரை முதல் முடிவுரை வரை உன்னிடத்தில் பகிர்ந்தாலும் சிலர் அதற்கு பூட்டினை போட்டு பாதுகாக்கின்றன. பிரைவசி என்னும் பெயரில் உலக வட்டத்தை உன்னில் நீ அடக்கி ஊறிய நேரத்தில் பல பிரச்சனையை பகிர்ந்து ஒற்றுமையை காக்கின்றாய். ஊருக்காக ஒன்றை பகிராமல் உள்ளத்தை பகிர்வதாலோ பல இன்னல்களில் சிக்குகின்றனர் சிலர். தேடியவருக்கு தேடியவரை கொடுத்தாய், தேடாதவருக்கு ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்தாய். பலர் பிறந்த நாளை நினைவு கூறினாய். உன்னை அப்டேட் செய்தே நாங்கள் அப்டேட் ஆகிறோம். படிக்க பற்பல மீம்ஸ்களை கொடுத்ததாலோ என்னவோ 99 மில்லியன் ரிவ்யூவுகளை நீ கொண்டுள்ளாய். பொழுதுபோக்காக இருக்கும் நீ கற்கும் புத்தகமாக மாறினால் தடையில்லை எந்த வயதினருக்கும் உன்னை பயன்படுத்துவதற்கு. அதற்கு காரணம் நீ என்று நான் கூறவில்லை. சில அற்ப மானிடர்கள் அறியவில்லை. அவர்கள் போடும் பதிவினால் குழந்தைகளின் பிஞ்சு நெஞ்சு கெடும் என்று. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவிதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ஸ்மைலி க்ரோமாலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.